ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். நம்ம ஃபைனலி பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. இதான் நம்ம ஐரா ஃபுல்லாக ஃபுல்லி லோடட் பைக். ஆக்சுவலி இப்போது நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம், நான் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். நான் ஆமாம், போக போக சொல்கிறேங்க. இப்போ தான் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக போக உங்களுக்கு லாக் பண்ணுறேன். ஐயோ, ஓகே. இப்போ தான் ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கோம். கிலோமீட்டர் 23576 ஓடி இருக்கு. ட்ரிப் 11 கிலோமீட்டர்ஸ். வீட்டிலேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். அதனால் 11 கிலோமீட்டர்ஸ். ட்ரிப் 2 0 பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ காய்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபைனலி நம்ம பல வருஷம் கனவு 2 வருஷமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிளான் பண்ணி ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். நான் போயிட்டுருக்கேன். எஸ், நான் லடாக் தாங்க போகிறேன். எனக்கு இன்னுமே நம்ப முடியல. இப்போ பேசிகிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியல. ஐயோ, ஐம் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கையை ஓடல, காலை ஓடல. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன விஷயம் இல்லைங்க இது. ஒவ்வொரு பசங்களுக்கும் இல்லை பைக்கர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் தெரியும். லடாக்குங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. லேண்ட் ஆஃப் ஹை பாசஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீம். அந்த மாதிரி தான் எனக்கும் 12லேருந்தே போகணும்னு ஆசை. அதுக்கப்புறம் போன வருஷமும் ஏதோ ஒரு விஷயனால அது ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக எல்லாருக்கிட்டே பெர்மிஷன் வாங்கி ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் 8:42 ஆச்சு. நம்ம கொச்சி டு சேலம் பைபாஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆமாம், நான் 7க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி 5:30 கிளம்பி வச்சேன். எப்போது போல் பசங்க லேட் பண்ணுறது தானே, அதே மாதிரி ஆச்சு. 7:30 ஆச்சு. 7:30 8 ஆச்சு. எப்படியோ கிளம்பி இங்கே பெட்ரோல் போட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் லக்கேஜில் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவ்வளோதாங்க வண்டி எடுத்துகிட்டு பறந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்டாப்னா அனந்தபூர். ஆமாம், நம்ம 4 இயர்ஸ் பேக் டிடிஎஃப் வாசன் போட்டிருப்பார். ஸோ அதே பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். அனந்தபூர் தான் போகிறோம் நம்ம இன்றைக்கி. அங்கே ஹால்ட்டு வேறு என்னங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ரோடும் ரொம்ப காலியாக இருக்குது. நம்ம சந்தோஷமாக ஜாலியாக பறந்துட்டுருக்கோம். ரிலாக்ஸாக போடலாங்க. பொறுமையாக ஒரு 85, 90, 100 மெயின்டைன் பண்ணலாம். ரொம்பலாம் இதுக்கு மேலே போக வேணாம். அவ்வளோதான், பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் போகிறேன்ட்டு இல்லை, நீங்கள் போங்க. நீங்கள் போகிற மாதிரி தான். நம்ம எல்லாம் சேர்ந்தே போவோம். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்கோ டாப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக காமிக்கிறேன். ஆக்சுவலி இது லடாக் ப்ரிப்ரேஷன் வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் சுத்தமாக அமையலைங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிட்டுருந்தேன். இன்னும் காலையில் வரைக்குமே பேக் பண்ணிட்டுருந்தேன். அதனால் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே என்னென்ன எப்படி எப்படின்ட்டு. பெட்ரோல் காலையில் 1118 1118 சம்திங் என்னமோ போட்டோம். பில்லு வாங்கிட்டேன். ஸோ கைஸ், நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல்கேட் செங்கப்பள்ளி டோல்வேஸ் க்ராஸ் பண்ணுறோம்.
இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, பெருசாக 8:45க்கு எப்படி இருக்கும் கிளைமேட்டு, மொட்டை வெயில் தான். ஸோ அதனால் போக போக உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதே மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தாலும் படார்னு எடுத்து படார்னு போட்டுடுறேன். பாருங்கள் கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 50 கிலோமீட்டர் கடந்தாச்சு. இதுதான் நம்ம ரைடோட செகண்ட் டோல்கேட். செகண்ட் டோல்கேட் க்ராஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னி ஒரு 50 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுப்போம். காய்ஸ், பின்னாடி ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் போல். பாருங்களேன் டிராஃபிக்கு எவ்வளோன்ட்டு. நான் பார்த்தேன், அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த சிமெண்ட் மிக்சர் லாரி இருக்கும்ல, அது அப்படியே ஃபுல்லாக கவுந்துருச்சு. இந்த டிராஃபிக்கே வந்து பின்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. 3 கிலோமீட்டர் இந்த டிராஃபிக் அப்படியே நிற்குது. இன்னும் பாருங்கள் ஃபுல்லாக நிற்குது. எல்லாமே ஒரு ரோட் டைவர்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே ஹைவேல, மெயின் ஹைவேல நின்றுருக்கு வண்டி. ஷோ, ஆனால் ஹைவேல வந்துட்டு எப்போவுமே பார்த்து தான் போகணும். ஏன்னா நம்ம கரெக்டாக வந்தால் கூட ஓட்டுறவங்க கரெக்டாக வர மாட்டான். ஏன்னா லாரி டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்து லாரி ரொம்ப லாங் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைமிங்குள்ளே ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போல். அதனால அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிரும். அதே மாதிரி சிமெண்ட் லாரியெல்லாம் லோடு ரொம்ப ஹெவியாக இருக்குமா. ஸோ லைட்டாக இப்படி திருப்பினா கூட வந்துட்டு அந்த ஃபுல் லோடு ஒரு சைடாக விழுந்து சாஞ்சிரும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பைக்கில் போகும்போதும் சரி, காரில் போகும்போதும் சரி, தூக்கம் வந்தால் படுத்து தூங்கிடுங்க. ஓகேவா கைஸ்? இது கரெக்டாக என்ன பிரச்சனை தெரில. ஆனால் ஐ கெஸ் கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி நினைக்கிறேன், கிருஷ்ணகிரியோ தர்மபுரிக்கு முன்னாடி நினைக்கிறேன். சுற்றி காடுங்க, சுற்றி காடு, மலை, ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. பச்சை பச்சை பச்சைன்னு. அங்கே ஒரு போர்டு பார்த்தேன், லைக் என்னென்னா எலிஃபெண்ட்ஸ் கிராசிங் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதான் உங்களுக்கு காமிக்கலான்னு. பாருங்களேன் என்ன அழகாக இருக்குப்பா. ஐயோ கைஸ், இதுதான் அந்த தொப்பூர்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒசூர்லேருந்து பெங்களூர் போகிற வழியில் ஒரு ஃபுல் காடு இருக்கும். அதில் வந்து நிறையா லாரி, பஸ்ஸு, கிஸ்ஸு எல்லாமே வந்து ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படி நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்களேன் பிளேடோ நாய் நிற்குது. அதுதான் எக்ஸாக்டாக இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலி இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இது உங்களுக்கு 5 இடத்து தெரியுதான்னு தெரில. ரோட்டில் ஃபுல்லாக அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க, ஃபுல்லாக சேஃப்டியாக ஸ்லோவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எப்போவுமே இங்கே பெட்ரோல் நிற்கும். இல்லை ஏதாச்சும் நான் 2-3 டைம் வரப்போவும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லாரி அப்படி பிரேக் டவுன் ஆகி நிற்கிறது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி நிற்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் பெஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா, பிரிட்ஜு கட்டுறாங்க. ஆனால் இங்கே என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. நானும் 2 டைம் வந்துட்டேன் இந்த வழியாக. ஏன் இப்படி ஆகுது, எதனால? நல்லா தானே இருக்குது, ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க, ரோடு நல்ல ரோடு. ஆனால் ஏன் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு தெரில. பார்த்தீங்களா, லாரியெல்லாம் எவ்வளோ மெதுவாக இப்படி தான் ஏறும் லாரி. இங்கே ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். ஆப்போசிட்டில் பாருங்கள் ஃபுல் டிராஃபிக். ஆனால் ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த ரோடு தெரியுதான்னு தெரில. ரோட்டில் ஃபுல்லாக இந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே, இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரி ஃபுல்லாக கிராஸாக ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எல்லாம் சேஃப்டியாக போகணுங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். லாரி எல்லாமே ரொம்ப 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 ஸ்லோவாக தான் போகும். கைஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. கர்நாடகாக்குள்ளே. இனி பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகல. நம்ம சிட்டிக்குள்ளே போகாமல் அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேயே நம்ம வந்து அனந்தபூர் போயிடுவோம்.
அதனால் மேப் போட்டு தான் பார்த்து போயிட்டுருக்கேன். இனி இங்கேருந்து கரெக்டாக 240 கிலோமீட்டர்ஸ். மணி இப்போ வந்து 2:30 ஆயிடுச்சு. நம்ம ஒரு 6:30 7 மணிக்குலாம் போயிட்டா பரவாயில்ல. அதுக்கு லேட்டானால் தான் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது கர்நாடகா. அனந்தபூர் வந்து ஐயோ அது என்ன ஊர்? தெலுங்கானாவா? ஆந்திரா. ஆந்திரா. ஸோ பேசிக்கலி இன்றைக்கி வந்து 3 ஸ்டேட் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கர்நாடகா கிராஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆந்திராக்குள்ளே போயிடுவோம். 3 ஸ்டேட் வந்து ஒரே நாளில் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் கைஸ். ஆனால் கைஸ் நானும் போகிறேன் இந்த ரோடை முடியுமான்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. யாராச்சும் பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்டரில் போங்கடான்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுதான் நிலமை. ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். எப்போ ஒரு 100 மீட்டருக்கு ஒரு டைம் ஸ்பீட் பிரேக்கரு, சின்ன ரோடு, எவன் உள்ளே வருவானே தெரியாது. ஃபுல் ரோடு பாருங்கள், இப்படி தான் போயிட்டுருக்கேன் நான். இனி எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. ஐயோ சாமி, இதுக்கு அந்த பெங்களூர் டிராஃபிக்கே பரவாயில்ல போகுதுன்னு தான் இருக்குது எனக்கு. ஷோபா, கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் இந்த ஜல்லி போட்ட ரோடு. கைஸ் ஒரு வழியாக ஃபைனலி ஹைவே வந்தாச்சு, கண்ணில் பார்த்தாச்சு. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், யாரும் வந்து பெங்களூர் டிராஃபிக்கு அதனால் அவுட்டர் ரிங் ரோட்டில் போகலாம், சுற்றி போகலாம், ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க, வேணாம். நீங்கள் அந்த டிராஃபிக்கில் மாட்டி கூட நீங்கள் 2 மணி நேரம் ஸ்லோவாக போய்க்கலாம். ஆனால் அந்த வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சத்தியமாக போக முடியாது, சுத்தமாக முடியல. வேணாம், பெரிய சம்பவமே ஆச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எனக்கும் ஒன்றால், வண்டிக்கும் பெருசாக ஒன்றால். தயவு செஞ்சு அந்த ரோட்டில் போயிடாதீங்க, வேணாம். ஸோ ஹலோ கைஸ், ஃபைனலி நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இன்னும் நமக்கு 165 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து கரெக்டாக 5 மணி ஆச்சுங்க. கொஞ்சம் ஸ்லோ தான் இன்றைக்கி, ஏன்னா வந்து நம்ம தெரியாமல் அந்த பெங்களூர் அவுட்டரில் அந்த வில்லேஜ்குள்ளே போய் மாட்டிட்டோம்ல, அதனால் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. பட் ஆனால் ஒரு 7 மணிக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன் ஆனந்தபூர். ரோடும் நல்லா தாங்க இருக்குது, பெருசாலாம் மோசம் அப்படிலாம் இல்லை. நல்ல ஹைவே தான் ரோடு. கிளைமேட்டும் வெயில்லாம் இல்லை, ரொம்பவே சட்டிலாக தான் இருக்குது. பார்க்க தான் கொஞ்சம் பிரைட்டாக சன்னியாக இருக்கே தவிர நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ ஒன்றுமே தெரில. கைஸ் இப்போ சரியான ஒரு இது, இந்த காருக்குள்ள 3 சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 3 சின்ன பசங்க அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க காரை ஓரம் கட்டி ஐடியா என்னன்னு கேட்டு போகிறாங்க. சே, நம்மளும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்போம். அப்போ கரெக்டாக தோணல கேமரா ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3மே பொடிசுங்க, என்ன ஒரு 5th 6th அப்படி தான் படிச்சுருந்துருக்கும். ஜாலியாக வந்து ஃபிஷ் பம்ப்லாம் கொடுத்துட்டு அங்கே போயிட்டாங்க அப்படியே ஜாலியாக. அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா அந்த 2 பசங்களும் வந்து பெருசாக இப்படி ஒரு நல்ல ஒரு பைக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். சார் எல்லோரும் ஸ்வீட்டுங்க, சீரியஸாக. ஃபஸ்ட்டு இவங்க நல்லா ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க, திருப்பியும் ஸ்லோ பண்ணி பார்த்து ஹாய் சொல்லி பேசிட்டு அப்புறம் தான் போனாங்க. இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். ஸோ கைஸ் ஹாய், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 ஆச்சு. நம்ம அனந்தபூர் ரீச் ஆகிடுச்சு. நான் அங்கே ஈவினிங் ஆனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க வரதுக்கு.
அரௌண்ட் ஒரு 7:30 8 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. லைட்டு போட்டு தான் வந்தேன். அதனால பெருசாக நான் vlog எதுவும் எடுக்க முடியல. அதனால் நம்ம ரூம் வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. இப்போது ரூமில் தான் இருக்கோம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். காலைல நாளைக்கு அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எந்த ரூமில் ஸ்டே பண்ணேன், ஐ மீன் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேங்க, நார்மலாக இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் இருக்குது. மெயினாக வந்து இந்த இருங்க காமிக்கிறேன். மெயினாக அந்த இதுதான் ஹைவே, இதுதான் வந்து நம்ம வந்த ஹைவே. இங்கே இந்த வழியாக வந்தோம். இப்போ நெக்ஸ்ட் காலையில் இப்படி போகிறோம். ஹைவேலே வந்து இங்கே ரூம் இருக்குது. பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, பரவாயில்ல. அதனால் நமக்கு எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்கிறனால ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூமுக்கு வந்து 1300 சொன்னாங்க. நம்ம 800 பேசி முடிச்சாச்சு. ஸோ இதாங்க கைஸ் நம்ம ரூம். அப்படி அப்படியே இருக்கும். வந்தேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம டாப் பாக்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ரைடிங் கியர்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். அவ்வளோதான். இந்த எஸ்டி கார்டில் இருக்கிறது எல்லாமே வந்து காப்பி பண்ணி லேப்டாப் மாற்றிட்டு நாளையிலேருந்து புது எஸ்டி கார்டு மாதிரி ஃபுல்லாக எடுத்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலையில் வந்து சீக்கிரம் ஒரு 5:30 மணிக்கெலாம் வந்து வண்டி எடுத்துடலாம் தான் பிளான் இருக்கேன். ஏன்னா நல்லா தூங்கணும். 10 மணி ஆச்சு இப்போவே நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக தூங்குறது தான். ஏன்னா தூக்கம் பத்தாட்டி வந்துட்டு கஷ்டம். ஏன்னா நாளைக்கு வந்து இதே மாதிரி 550 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து 700 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஓட்டுவேன். ஸோ அதனால் வந்து 2 நாளுமே தூக்கம் ரொம்ப தேவை. அதனால் தூங்கணும் கைஸ். ஓகே பை. அடுத்தடுத்து vlog வந்து ஃபுல்லாக பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அதனால் பாருங்கள். பை.